வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக சந்தையில் இலங்கை தொழில் முனைவோருக்கான இடத்தை எட்டுவதற்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும். ஜனாதிபதி அறிவிப்பு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் திறந்த பிடியாணை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சம்பூரில் நடைபெறும் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பார் என்று வெளியாகியுள்ள தகவல்கள். நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறியமை காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு உயர்நீதிமன்றம் இன்று அழைப்பாணை. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தொழில் முனைவோர் உலக சந்தையில் தங்கள் நிலைகளை பிடிக்க தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற இளம் இலங்கை தொழில் முனைவோர் மன்றத்தின் 26வது ஆண்டு விழாவில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்த ஜனாதிபதி, தூதுவர்கள் மற்றும் தொழில் முனைவோரை ஒருங்கிணைக்கும் செயல்முறையின் மூலம் உலக சந்தையில் பிரவேசிக்க அரசாங்கம் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், சுதந்திரமான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமான பொருளாதார இயக்கத்துடன் விரைவான வளர்ச்சி எட்ட முடியும் என்பதுடன் ரூபா பெறுமதி பாதிக்கப்படாமல் பொருளாதார முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை பின்பற்றுவதன் மூலம் பொருளாதார நம்பிக்கையினை மீட்டெடுக்க அரசு முடிவுகளை எடுத்துள்ளது. ஜப்பான் நிறுத்தி வைத்த 11 முக்கிய பொருளாதார திட்டங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. அதேபோல் சீன அரசால் நிறுத்தப்பட்டு 76 திட்டங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன என்றார். இந்த நிலையில் எவ்வித தரகு தொகையும் செலுத்தாமல் முதலீடு செய்யக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மன்னாரில் 50 மெகாவாட் காற்றாலை உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் அதிக முதலீடுகளை ஈர்க்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போதைய நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே தெளிவான பிரிவு நிலவுவதாக தெரிவித்த ஜனாதிபதி, அரசாங்கத்தின் முடிவால் அரசியல் கலக்கம் ஏற்படாது என்றும் மக்களின் ஒவ்வொரு ரூபாவும் பொறுப்புடன் பயன்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பான தகவல்களை வழங்குவது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் தேசபந்து தென்னகோன் காணாமல் போனவை குறித்து பத்திரிகையாளர்கள் பல்வேறு முக்கியமான கேள்விகளை எழுப்பினர். தேசபந்து தென்னகோன் வீட்டில் மறைந்திருக்கிறார் என்ற தகவல் வந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினார்களா, அவரை கட்டாய விடுப்பில் அனுப்பவோ அல்லது பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யவோ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதா, ஒரு துறவி வேடமிட்டு கோவிலில் ஒளிந்திருக்கிறார் என்ற தகவல் தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுகிறதா என்று ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர், பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் தேசபந்து தென்னகோன் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு வழங்க வேண்டும். தகவல்கள் வழங்கியவர்களுக்கு இந்த பரிசு தொகையும் அறிவிக்கப்படவில்லை. செவ்வந்தியை பற்றிய தகவல் வழங்குபவர்களுக்கு பரிசு அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தேசபந்து தென்னகோன் தொடர்பாக அப்படி எதுவும் இல்லை. போலீசார் இரவு பகலும் முக்கிய இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் போலீசாருக்கு தகவல்களை வழங்கி உதவ வேண்டும். நான் அனைவரையும் நம்புகின்றேன் என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் திறந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சம்பூரில் நடைபெறும் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்தியாவுக்கு தனது முதல் பயணத்தை மேற்கொண்ட போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க விடுத்திருந்த அழைப்பின் பேரில் அவர் ஏப்ரல் 4ஆம் தேதி 2 நாள் அரசு பயணமாக இலங்கை வர உள்ளார். இலங்கை இந்திய மின்கட்டமைப்பு இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு எரிசக்தி தொடர்பான விவகாரங்களை இரு நாட்டு தலைவர்களும் அந்த வேளையில் கலந்துரையாடியிருந்தனர். அந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக சம்பூர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 2002ஆம் ஆண்டு முதல் சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம் தொடர்பாக இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தை இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய அனல் மின் உற்பத்தி கூட்டுத்தாபனம் இணைந்து செயல்படுத்த உள்ளதன் மூலம் 130 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிவேக வீதிகளுக்கு விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகளை நேற்று இரவு முதல் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் FMP சூரிய பண்டார தெரிவித்தார்.
அதிவேக வீதிகளில் திடீர் விபத்துகள் ஏற்படும் போது உயிர்காக்கும் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்காக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது போலீஸ் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளுக்கு இணைந்ததாக பாதுகாப்பு அமைச்சினால் ஒரு வருடத்திற்கு முன்னர் குறித்த கடமையில் இருந்து போலீஸ் விசேட அதிரடி படையினர் அகற்றப்பட்டனர். அதன்படி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நீட்டிப்பு, கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட வீதி, புதிய களனி பாலம் மற்றும் கொழும்பு கட்டநாயக்க வீதிகளில் விபத்துக்கள் ஏற்பட்டால் உயிர்காக்க மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்கு இந்த அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்வது பொருத்தமான நடவடிக்கை அல்ல என்பதை கடந்த காலத்திலேயே தம்மால் தெரிவிக்கப்பட்டதாக முன்னாள் சுகாதார ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் போது கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ள அவர், நோய் தொற்றினால் பாதித்த முஸ்லிம்களை அடக்கம் செய்ய அனுமதிக்க மறுக்கும் முடிவு பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணமாக கொண்டு ராணுவ புலனாய்வு தகவலின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. ஒரு அறிவியல் நிபுணராக வைரஸ் ஒரு இறந்த உடலில் நீண்ட நேரம் உயிர் வாழ முடியாது என்பதை கருத்தில் கொண்டு மத நடைமுறைகளின்படி அடக்கம் செய்வது பிரச்சனையாக இருக்காது என்று நான் நம்பியதற்காக ஊடக சந்திப்புகள் மூலமாக கருத்து வெளியிட்டேன். நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களின் உடல்களை மத நடைமுறைகளின்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தேன். எனினும் ராணுவ புலனாய்வு பிரிவு இதற்கு எதிராக எச்சரிக்கை விடுத்தது. அடக்கம் செய்வது எதிர்பாராத பாதக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று குறிப்பிட்டதால் அதை ஆதரிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. தனக்கு ஏற்பட்ட வருத்தமான உண்மை என்னவெனில், இது குறித்த செய்தி அறிக்கைகள் தன் நிலைப்பாட்டை முற்றிலும் தவறாக சித்தரிக்கின்றன என்று அவர் கூறினார். பட்டணந்தை ஆணைக்குழு அறிக்கை இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்றிருந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட நலிந்த ஜாதிச பட்டணந்த ஆணைக்குழு அறிக்கையினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். 1994ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான அரசாங்கம் பட்டளந்து சித்திரவதை கூடம் தொடர்பான விசாரணை மேற்கொள்வதற்காக நியமித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையே பட்டளந்து அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் பலரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையிலேயே இந்த அறிக்கையினை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருந்தார். ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் ஷரமந்த ஜெயமஹாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை செயல்படுத்த தவறியமையால் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஏப்ரல் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி தண்டனை விதிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணங்களை விளக்குமாறு உயர்நீதிமன்றம் என்று அழைப்பாணை அனுப்பியுள்ளது. 2023ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த போது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கருதி மைத்திரிபால சிறிசேன 1 மாதத்திற்குள் 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டிருந்தது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன மைத்திரிபால சிறிசேன இதுவரை அந்த தொகையை செலுத்தவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதன் விளைவாக உயர்நீதிமன்றம் மைத்திரிபால சிறிசேனவுக்கு அழைப்பாணை அனுப்பி இழப்பீட்டை செலுத்த தவறியதற்கான காரணத்தை முன்வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது.